இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கு நிற்கிறார். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அதிக துன்பம் வந்து நாம் கெட்டு போகாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு, கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்யாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். துன்பத்தை அகற்றி போடுவார். அதனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். நாம் ஒருவேளை ஏற்கனவே மகா துயரத்திலும் துன்பத்திலும் கிடந்தால் அவர் திருக்கரங்கள் மேலிருந்து நமக்காக நீட்டுவார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. பிரசங்கி என்று சொல்லப்படுவது சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா தான் இதை எழுதியிருக்கிறார். அவர் சகல காரியங்களையும், வாழ்க்கையின் சகல அனுபவங்களையும் அனுபவித்து முடித்து ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் மிகப்பெரிய ராஜாவாய் இருந்தார். ராஜாவின் வாழ்க்கை வரைக்கும் அவர் ஆராய்ந்து அறிந்து அவர் சொல்லிய வார்த்தைகள் தான் இதில் ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு இது எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் என்றால் பழைய காலத்து புத்தகமாக நினைக்க கூடாது. இதில் இருக்கிற ஞானமான காரியங்கள் இன்று நாம் படித்து புரிந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு மிக ஆழமான ஞானமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து வேதாகமத்தை எடுத்து படிக்க வேண்டும். நீதிமொழிகள், பிரசங்கியும் நமக்கு அன்றாட வாழ்க்கையை துல்லியமாக, தெளிவாக, மிக சிறிய காரியங்களை கூட நமக்கு நாம் இவ்வளவுதானே என்று சொல்லக்கூடிய சிறு சிறு காரியங்களை கூட நமக்கு தெளிவாக கையாள, சிறு பிரச்சனைகளை நம்மால் கையாள முடியும் அளவுக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை போதித்திருக்கிறது. பிரசங்கியையும் நீதிமொழிகளையும் படிக்கும் பொழுது நாம் மிகவும் ஞானம் அடைந்து நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மால் காண முடியும். வாழ்க்கையில் நாம் நடக்கிற காரியங்கள் நமக்கே ஆச்சரியமா இருக்கும், மிக தெளிவா இருக்கும். அதாவது நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டது போல இருக்கும். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் இதுவரையும் நாம் கையாண்டிருந்த பிரச்சனைகளை நாம் சுலபமாக, ஒரு காலத்தில் நாம் திணறிக் கொண்டிருந்த காரியங்களை இப்பொழுது மிக சுலபமாக அதை கையாண்டு நம்மால் வெற்றி பெற்று வர முடியும். அந்த அளவுக்கு மிக பெரிய ஞானம் சிறு காரியங்களுக்கு கூட அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்தை வாசிப்போம். இந்த பகுதியில், இந்த வேதாகம பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மூடனுடைய சிரிப்பு. ஒரு முட்டாள் சிரிக்கிறான் என்றால் அதன் பொருள் என்ன என்றால் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கிறது. அதாவது விறகை எடுத்து, அதாவது விறகுக்காக நாம் முள் குச்சிகளை எடுத்து அடுப்பில் வைத்து எரிப்பார்கள். அந்த காலத்தில் எல்லார் வீட்டிலும் விறகடுப்பு தான் இருக்கும். இப்பொழுது ஒரு 50 வருடங்களாக தான் கேஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அதற்கு முன்பு வரைக்கும் 5000 வருடங்களுக்கு மேலாக, 5900 வருடங்களாக விறகுகளை தான் எல்லார் வீட்டிலும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தினார்கள். அதுதான் முக்கியமான எரிபொருளா இருக்கிறது. இப்படி இருக்க அந்த முள் குச்சிகளை நாம் நறுக்கி அடுப்பில் வைத்து எரிக்கும் போது அந்த முள் கட்டைகளில் இருக்கிற முட்கள் வெடிக்கும். அது நின்று எரியாது, படப்படம் என்று உடனே முடியும். அது போல ஒரு மூடரின் சிரிப்பு இருக்கிறதா. எதை எடுத்து எங்கு நமக்கு உதாரணம் கொடுக்கிறார் சாலமோன் ராஜா? மூடனுடைய சிரிப்பு அப்படிப்பட்டது என்றால் இதன் பொருள் என்ன? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்றால் 2 காரியங்கள் இதில் காணலாம். முட்செடி அடுப்பில் வைத்தால் உடனே எரிந்து போகும். சீக்கிரமாய் அந்த முள்கள் வெடித்து போகும். உடனே ஒரு நிமிடத்திற்குள் எரிந்துவிடும். அந்த முள் வெடித்து போகும். அந்த அனல் உடனே அணைந்து விடும். படபடவென்று இருந்து உடனே அணைந்து விடும். சீக்கிரத்தில் முடிகிற சிரிப்பு அது. முட்டாளுடைய சிரிப்பு ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். உடனே அவனால் சந்தோஷமா இருக்க முடியாது. இப்பொழுது சிரிப்பான், அடுத்த நிமிடமே கோபம் வந்துவிடும். அது நிரந்தரமாய் இருக்காது. முட்டாளனுடைய சிரிப்பு நிரந்தரமாய் இருக்காது. இன்னொரு காரியம் என்னவென்றால், முள் செடி வெடித்து எரியும் பொழுது சத்தம் பிறக்கும், பட என்று. அதற்கு அர்த்தம் உண்டா என்றால் இல்லை, அர்த்தமற்றது.
அது ஒரு சத்தம். அதில் வார்த்தை இருந்தால்தான் அர்த்தம் இருக்கு. வெறும் சத்தம் தான். அதுபோல மூடனுடைய சிரிப்பும் அர்த்தமற்றது என்றும் பொருள். இந்த 2 காரியங்களும் இங்கு நமக்கு புரிந்து கொள்ளலாம். அதாவது முட்செடி எரிவது போல முட்டாளுடைய சிரிப்பானது சீக்கிரத்தில் முடிந்து போகக்கூடியது. இன்னொன்று, சீக்கிரமாய் முட்டாளின் சிரிப்பு நிரந்தரமற்றது. சீக்கிரமாய் முடிந்து போகும். மிக விரைவில் முடிந்து போகும். அதே போல அது அர்த்தமற்றது. அதற்கு அர்த்தமே இருக்காது. திடீரென்று சிரிப்பான், திடீரென்று காரணம் இருக்காது. காரணம் இல்லாத சிரிப்பாய் இருக்கும். இதுதான் இந்த வசனத்தின் பொருளா இருக்கிறது. முட்டாளின் சிரிப்புக்கு நாம் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. அதை விட்டுவிட வேண்டியதுதான். இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். ஒரு மனிதனுக்கு வரும் துன்பம் ஞானியாய் இருந்தாலும் அவனை பைத்தியக்காரனாக்கிவிடும். ஒரு மனிதன் மிகவும் ஞானியாய் இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாய், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு நடக்கிற மனிதனாய் இருந்தாலும், மிகவும் துன்பம் வரும்போது அவன் தன்னை மறந்து பைத்தியத்தை போல நடந்து கொள்ள தொடங்குவான். இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தாவீது ராஜாவின் காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஒரு இடத்தில் பைத்தியக்காரனை போல நடித்தே அவர் வெளியே வந்து விடுவார் ஒரு ராஜாவுக்கு முன்பாக. மிகுந்த துன்பம். அவர் ராஜாவா இருக்கிறார். அரண்மனையை விட்டு ஓடும் நிலை வருகிறது. அப்படி போனால் அங்கு வேறொருவன் கையில் பிடிக்கப்படும் நிலை வருகிறது. தனியாக மாட்டிக்கொள்கிறார். அப்பொழுது பைத்தியக்காரனை போல நடித்து அவர் வெளியே வருகிறார். இப்படி நடக்கிறது தாவீது ராஜாவின் வாழ்க்கையில். தப்பித்துக் கொள்ள வேறு வழி இல்லாமல் அப்படி செய்கிறார். மகா துன்பம். அது நடிப்பு. ஆனால் உண்மையிலேயே நாம் இருக்கிறோம், நாம் ஞானியாய் இருக்கிறோம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்றால் அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபைதான். கர்த்தர் நம்மேல் கிருபை பாராட்டாவிட்டால், நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்காவிட்டால் நாம் ஞானியாக இருக்க முடியாது, ஒழுக்கமாய் இருக்க முடியாது, எந்தவித நல்லவர்களாக நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க முடியாது. நாம் விரும்புகிறோம் நல்லதை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இதையெல்லாம் விரும்பும் தகுதி நமக்கு இருக்கிறது. கர்த்தர் விரும்பும் மனதை கொடுத்திருக்கிறார். விரும்புவதற்கு தகுதி தேவையில்லை, மனம்தான். நம் மனதில் முடிவெடுத்து நாம் விரும்புகிறோம். அது மட்டும்தான் நம்மால் முடியும். அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தரே கிருபையாய் நமக்கு தருகிறார். அவர் அப்படி சூழ்நிலைகளை மாற்றி தராவிட்டால், அவர் நம்மேல் கிருபை பாராட்டாவிட்டால், நமக்கு இரக்கம் காண்பிக்காவிட்டால், நம்மேல் அன்பு கூர்ந்து நம் சூழ்நிலைகளை நல்ல சூழ்நிலைகளாய் மாற்றி கொடுக்காவிட்டால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் முடியாது. நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது. நாம் பரிசுத்தமாக வேண்டியது அவசியம். வேதாகமத்தை வாசிக்க வேண்டியதும், மனம் திரும்ப வேண்டியதும், பரிசுத்தமாக வேண்டியதும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியதும், இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் இதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது அவர் கிருபை கூர்ந்து நம்மேல் அன்பு வைத்து நமக்கு இரக்கம் பாராட்டி நமக்கு அதை அவர் அருளி செய்கிறார். அப்பொழுதுதான் நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடிகிறது. அவர் இரக்கம் காட்டாவிட்டால், அவர் நமக்கு கிருபை காட்டாவிட்டார், அவர் மனதில் நம்மேல் அன்பு இருக்க வேண்டும். சரி போகட்டும், என் மகள் கேட்கிறார், அவளுக்கு தருகிறேன் என்று அவர் அங்கு அனுமதித்தால் தான் நம்மால் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தி தருவதினால்தான் நம்மால் செய்ய முடியும். இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது. அதாவது ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுக்கிறோம். அந்த குழந்தை 3 வயதாகும் போது, 4 வயதாகும் போது நாம் அதை பள்ளியில் சேர்க்க நினைப்போம். ஒரு பிள்ளை ஞானியாக வேண்டும், நன்றாக படித்து ஒரு மருத்துவராக வேண்டும், ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வேண்டும், ஒரு ஆசிரியராக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம்? அந்த பிள்ளையை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்போம். குழந்தையாய் இருக்கும் போதே சேர்த்து அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் கவனித்து பத்திரமாய் பார்த்து வளர்த்தெடுப்போம். அப்பொழுது அந்த பிள்ளை படித்து ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானியாக, இப்படி பல விதங்களில் அந்த பிள்ளை நல்லபடியாக வளர முடியும். அந்த பிள்ளைதான் படிக்கிறது, அந்த பிள்ளைதான் எல்லா காரியங்களையும் செய்கிறது, ஞானியாகிறது. ஆனால் அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதினால்தான். அது இல்லை என்றால்
அது எங்கேயாவது 10 வயதிலேயே ஆடோ மாடோ மேய்த்து கொண்டிருக்கும், விவசாய வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அப்படி படிக்க வைக்காவிட்டால் கூலி வேலை செய்து கொண்டு இருக்கும். அதுதான் அந்த பிள்ளையின் நிலையா இருக்கும். சிறு வயதிலிருந்தே நாம் அதை வளர்த்தால்தான், அப்படி போஷித்து ஞானத்தை கொடுத்து நாம் பத்திரமாக பார்த்து கொள்ளும்போதுதான் அந்த குழந்தை பெரிதாய் வளர முடிகிறது. இதே போலதான் கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்புகிறோம். அவர் திருப்பாதங்களை பற்றி கொண்டு அவர் திருப்பாதத்தின் அடியில் நாம் அமர்ந்து கொள்கிறோம். அவரே கதி என்று சரணடைகிறோம். அவரை அண்டிக் கொள்கிறோம். நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். அதன் பின்பு அவர் நமக்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறார். அதை பயன்படுத்தி நாம் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் போகிறோம். ஆனால் நீதியும் நியாயத்தையும் கடைபிடிக்க வேண்டியது நாம் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதே அவருடைய கிருபை. நாம் முடிவில் நீதிமான்களாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் பரலோகத்தில் சேருகிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை தான். ஏனென்றால் அவர் கிருபை பாராட்டி இராவிட்டால், நம் சூழ்நிலைகள் தவறான நிலைகளாய் இருந்திருந்தால் நம்மால் விசுவாசிக்கவும் முடியாது, கீழ்ப்படியவும் முடியாது, எந்த காரியமும் செய்ய முடியாது. கிருபையினால் தான் நாம் ஒவ்வொரு மனிதனும் பிழைக்கிறோம். ஆனால் நீதி இருக்கிறது. நீதி என்பதே அடிப்படையா இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தே தீர வேண்டும். அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதுதான் கிருபையே தவிர, நீ எந்த தவறு வேண்டும் என்றாலும் செய்து கொள், நான் உன்னை மன்னித்து விடுவேன் என்று சொல்வது அதற்கு பெயர் கிருபை அல்ல. கிருபை என்றால் கர்த்தர் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். தேவையான காரியங்களையும் பார்த்து கொள்வார். கீழ்ப்படிய வேண்டும் என்ற மனம் இருக்கிறவர்களுக்கு அதற்கேற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்மை பாதுகாப்பார். மிகப்பெரிய துன்பம் வந்துவிட்டால் நாம் விழுந்து போவோம். வேதம் சொல்லுகிறதே, ஞானியும் பைத்தியக்காரனாவானாம். அதிக துன்பம் வந்தால் அவன் பைத்தியமாகவே மாறிவிடுவான். பைத்தியம் என்றால் சுய நினைவு இருக்காது. நம் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுவிடும். நம் நினைவே நமக்கு இருக்காது. அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் எந்த மனிதனால் நீதிமானா இருக்க முடியும்? தன்னையே மறந்த ஒருத்தன் நீதியையும் அநீதியையும் எப்படி அறிவான்? ஒரு பைத்தியக்காரனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நாம் அந்த நிலைக்கு போய்விடுவோம் அதிக துன்பம் வந்தார். அதனால்தான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம் சூழ்நிலைகளை சரிப்படுத்தி அவர் தருவார். நமக்கு ஒரு துன்பங்களை அகற்றி போடுவார். நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார். அப்பொழுது நாம் சுகமாய், சிறு பிள்ளைகள் சுகமாய் படித்து வளர்ந்து பெரியவர்கள் ஆவது போல நாமும் வளர்ந்து பெரியவர்களாகும். ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீதிமான்களாக நாம் உருவெடுப்போம். அதிக துன்பம் வந்து நாம் கெட்டு போகாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு, கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்யாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். துன்பத்தை அகற்றி போடுவார். அதனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். நாம் ஒருவேளை ஏற்கனவே மகா துயரத்திலும் துன்பத்திலும் கிடந்தால் அவர் திருக்கரங்கள் மேலிருந்து நமக்காக நீட்டுவார்கள். அவர் கிருபையின் கரங்களை நாம் பற்றி கொண்டால் அவர் நம்மை பிடித்து தூக்கி விடுவார். நம் துன்பம் அகன்று நாம் நீங்கி நாம் கர்த்தருடைய பாதையில் வந்து சேர்வோம். நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். இப்படிதான் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். பரிதானம் என்றால் லஞ்சம். லஞ்சம் வாங்குவது இருதயத்தை கெடுக்கும். இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த பெரிய மனிதர்கள், அவர்கள் தேவாலயத்தில் பணிபுரிகிற பெரிய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் பார்த்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே, கை கழுவாமல் சாப்பிட்டால் தீட்டாயிற்றே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஒரு மனிதனின் இருதயத்திலிருந்து, அதாவது வெளியிலிருந்து உள்ளே போகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஒருவனுடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிற துர்குணங்கள் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனின் இருதயத்தில் தோன்றுகிற பொல்லாத குணங்கள், கெட்ட குணங்கள், பிறரை துன்பப்படுத்தி பார்க்கிற குணங்கள், பிறருக்கு தீமை செய்கிற குணங்கள், பொறாமைகள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 மாம்சத்தின் கிரியைகள்,
இதுதான் நம் இருதயத்தில் தோன்றக்கூடாது. சண்டைகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள், விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், பொருளாசையான காரியங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். 17 காரியங்கள் இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 17 காரியங்கள் தான் நம் இருதயத்தை தீட்டுப்படுத்தும். அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், லஞ்சம் வாங்குதல் மனிதனின் இருதயத்தை கெடுத்து போடும். நம் இருதயம் கெட்டு போகும். பிறருக்கு தீமை செய்கிறோம். ஒருவரிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு இன்னொருவருக்கு நாம் துரோகம் செய்வோம். அவர்களுடைய பொருளை அபகரிப்போம். அவர்களுக்கு அநீதியாய் நடப்போம். ஒருவருக்கு நடக்க வேண்டிய நீதியை, அவருக்கு சேர வேண்டியதை இன்னொருவருக்கு கொடுப்பது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது அது நம்மை தீட்டுப்படுத்தும். அப்படி என்றால் பாவம் வரும். அப்படி செய்வது பாவம். லஞ்சம் வாங்குவது பாவம், மகா பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. லஞ்சம் வாங்குவது பாவம். அந்த பாவத்தின் நிமித்தம் சாத்தான் நம்மை தொட அனுமதி பெறுவான். பெற்று அவன் நம்மை துன்பப்படுத்த தொடங்குவான். லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு 3 விதமான தண்டனைகள் வரும். கர்த்தருடைய அடிகள் அவைகள் என்னவென்றால், கொள்ளை நோய் வரலாம், உயிரை கொள்ளும் கொள்ளை நோய்கள் அப்படிப்பட்டது வரலாம், சண்டைகள், பிரச்சனைகள் வரலாம், அல்லது பற்றாக்குறை, பண பற்றாக்குறை வரலாம். இப்படிப்பட்ட 3 விதமான காரியங்கள் வந்து அவர்களை துன்பப்படுத்தும். இதில் எது வேண்டும் என்றாலும் நடக்கும். இப்படி இருக்க கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது. அது மகா பாவம் என்று வேதம் தெளிவாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயத்தை பரிதானம், லஞ்சம் கெடுத்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு பாவமாக இருதயத்திற்கு கொண்டு வந்து விடும். நம் மனம் ஒரு முறை லஞ்சம் வாங்குவோம், ஒரு தவறு செய்வோம். இன்னொரு முறை லஞ்சம் வாங்கி இன்னொரு தவறு செய்வோம். இப்படியாக இருதயம் முழுவதும் கெட்டு போகும். கடைசியில் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. இவ்வுலகத்தின் வாழ்க்கையிலும் சமாதானமாய் வாழ முடியாது. அக்னி கடலே நமக்கு சொந்தமாகும். கொஞ்சம் பணத்தை வாங்கி கொண்டு, தவறான வழியில் வாங்கி கொண்டு, லஞ்சம் வாங்கி கொண்டு எரிகிற அக்னி கடலுக்கு போக வேண்டியது அவசியமா என்பதை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயம் செய்யக்கூடாது. எத்தனையோ பேர் ஏழையாக உணவும் உடையும் கூட இல்லாமல் வாழ்ந்து வருகிற ஜனங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் கூட பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நீதியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ஆனால் லஞ்சம் வாங்கி வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் லஞ்சம் வாங்கி நம் இருதயத்தை கெடுத்து போட்டு தீய எண்ணங்களாலும் பாவ காரியங்களாலும் நம்மை நிரப்பிக் கொண்டால், நாம் முடிவில், நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் அக்கினி கடலே சொந்தமாகும். இது தேவையா என்று நம்மை யோசித்து பார்ப்போம். தயவு செய்து எப்பொழுதும் லஞ்சமாக வேண்டாம். இருக்கிற வசதியை வைத்து நிம்மதியாய் வாழ்வதே சிறந்தது. போதும் என்கிற மனமே சிறந்த மனம், நல்ல குணம். அதை நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து விட்டால் பணத்தாசை இருக்காது. பண ஆசை வேண்டாம், லஞ்சம் வேண்டாம். அதனால் நாம் இழக்கும் இழப்புகள் மகா பெரியது. சிறிய பணம், வெறும் பேப்பர், அதை பெரிய நஷ்டத்தை, நம் உயிரையே நரகத்துக்கு கொண்டு போய் எரிகிற அக்கினியில் போட்டு எரித்து வதைத்து விடும். வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் துவக்கும் போது அந்த துவக்கத்தை விட முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. நாம் ஒரு காரியம் துவக்குகிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அல்லது வாழ்க்கையை தொடங்குகிறோம், ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களை எடுக்கும் பொழுது அதன் துவக்கம் எப்படி இருக்கிறதோ அதை விட முடிவே நல்லது. துவக்கம் சிறியதா இருக்கலாம், பாடுள்ளதா இருக்கலாம். ஒரு குறிப்பாக சொல்ல போக வேண்டும் என்றால், விவசாய வேலை செய்யும் பொழுது ஒரு விவசாயி தன் நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் ஏர் உழுது மழையில் அது நினைய வைத்து, அது மழை பெய்து நன்றாக பெய்த போது அந்த நேரம் பார்த்து சரியான நேரத்தில் விதை விதைத்து களை எடுத்து மிகவும் கடினமான வேலைகள் விவசாயத்தின் துவக்கத்தில் இருக்கும். கடினமாய் உழைப்பார்கள், அதிக வேலை இருக்கும். அதிகமாய் விவசாயத்தில் வேலை செய்து காத்திருப்பார்கள். அதன் பின்பு அது விளைச்சல் வரும், அறுவடை செய்து வருவார்கள்.
அறுவடை ஒரு சில நாட்களில் முடிந்துவிடும். ஆனால் அந்த செடியை வளர்த்து அந்த நிலத்தை பண்படுத்தி விளைச்சலுள்ள செடிகளை உருவாக்குவதற்கு அவர்கள் ஆரம்பத்தில் மிகவும் கடினமாய் இருக்கும். அறுவடை சந்தோஷமாய் இருக்கும், சுலபமாய் முடிந்துவிடும், சீக்கிரத்தில் முடியும். அது போல வாழ்க்கையில் நாம் எடுக்கிற பல முடிவுகள், பல காரியங்கள் ஆரம்பத்தை விட முடிவு நல்லதா இருக்கும். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் ஒரு மனிதன் பெருமை கொண்டு இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் அவனிடத்தில் எல்லாவித பாவங்களும் வந்து ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த பாவமும் வந்து சுலபமாய் ஒட்டி கொள்ளும். எப்படி என்றால், பெருமை என்பது ஒரு குணமாய் இருக்கிறது. அந்த பெருமை என்னும் குணம் பலவித காரியங்களை செய்ய வைக்கும். பாவமான காரியங்களை பரிசுத்தத்திற்கு நேராக விடாது. அதனால்தான் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் தாழ்மையாய் இருக்க சொல்ல இருக்கிறார். பெருமை என்றால் நம்மை நாம் உயர்த்துவது, நான் பெரியவன் என்று நினைப்பது, நான் படித்திருக்கிறேன், பணம் வைத்திருக்கிறேன், இப்படி பலவிதமான நம்மிடத்தில் உள்ள காரியங்களை பெருமையாக வைத்துக் கொள்வது, நினைத்துக் கொள்வது. அது ஒரு நினைவு, அது ஒரு குணமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். அண்ட சராசரத்தையும் படைத்து அதை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, அனாதி தேவன் அவர் ஒருவரே. சர்வலோக அதிபதி, சர்வ சிருஷ்டிகர் நம் தேவன். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது? அவரே சாந்தமாய் இருக்கிறாரா, மன தாழ்மையாய் இருக்கிறாரா? அவரே அப்படி இருக்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம்? நம்மால் ஒரு அடி உயரம் கூட நம்மால் எம்பி குதிக்க முடியாது. குதித்தால் உடனே வந்து விடுவோம் கீழே. நம்மை நம்மாலே சுமக்க முடியாது. நம்பெல்லாம் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நாம் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பெரிய ஆள் என்று போய் நிற்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாய் இருக்கிறது. நம்மை விட கோமாளி வேறு யார் இருக்க முடியும்? பெருமைப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கோமாளிகள் போன்றவர்கள் தான். ஆம், நாம் அப்படிதான் இருக்கிறோம். பெருமைப்படுகிறோம். நான் இதை செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன், நான் அப்படி இப்படி, நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது கோமாளித்தனமான ஒரு காரியம். சுலபமாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஒன்றும் இல்லை, அதை புரிந்து கொள்வோம். இந்த நிமிடம் இருக்கும் நம்மிடத்தில் இருக்கும் மூச்சு அடுத்த நிமிடம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. திடீரென்று பூகம்பம் வருகிறது. எத்தனையோ இடத்தில் பூமிக்குள் புதைந்து போகிறார்கள். வானத்தில் அணுகுண்டு வந்து விழுகிறது. எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த சமைத்த உணவை சாப்பிடுவதற்குள் இறந்து போகிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் செய்திகளில். இப்படி நடக்கிறது உண்மைதானே? சுனாமி வருகிறது, திடீரென்று அடித்துக் கொண்டு போகப்பட்டு வெள்ளம் வந்து, மலைச்சரிவு வந்து, எத்தனை காரியங்களை தினந்தோறும் கேட்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த நாள் நமக்கு முடியாது என்று நினைத்தார்களா? இல்லை, நம்மை போல நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். நாம் மட்டும் ஏமாத்திரம் அவர்களைப் போல மனிதர்கள் தானே. வீண் பெருமை வேண்டாம். இன்று திடீரென்று நன்றாக இருக்கிறவர்கள் திடீரென்று இறுதிய ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறார்கள். அதிகமான திடீரென்று ஒரு வியாதி வருகிறது. ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்து விட்டு போகிறது. தொற்று நோய் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, எத்தனையோ காரியங்கள். எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதே கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அதை உணர்ந்து தினந்தோறும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரிடத்தில் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை வேண்டாம். அப்படி பெருமை பாராட்டும்படி எந்த மனிதனிடத்திலும், எந்த ஒரு மனிதனிடத்திலும், அவன் யாரா இருந்தாலும், எந்த ஒரு மனிதனிடத்திலும் பெருமை பாராட்டும் அளவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை வேதத்தின் கணக்கு. ஏனென்றால் எல்லாருடைய உயிரும், எந்த மனிதனுடைய ஜீவனும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் பெருமை பாராட்டி கொண்டிருந்தால் அந்த நிமிடமே அந்த ஜீவனை அவர் எடுத்து விட்டார். எண்ணத்திற்கு நம்முடைய பெருமை எங்கே போகணும்? நம் நினைவே நமக்கு இருக்காது. யோசித்து பார். பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமையாய் வாழ்கிறவனை நம்பக்கூடாது. அப்படிப்பட்ட குணம் நமக்கு வேண்டாம். பொறுமை உள்ளவன் உத்தமன். எந்த காரியத்திலும் பொறுமை வேண்டும். வேகமாக செயல்படலாம், ஆனால்
பதற்றப்படக்கூடாது. பொறுமையோடு காத்திருக்க பழக வேண்டும். பொறுமை என்பது நம்முடைய கை கால்களில் செயல்படக்கூடிய செயல்கள் அல்லது பொறுமை என்பது மனதில் இருக்கும் ஒரு குணம். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால், கர்த்தரிடத்தில் கேட்கிறோம் என்றால், அதை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதை கர்த்தர் செய்வார். அதே போல எந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்றாலும், நாம் செயல்பட வேண்டிய நேரம் என்றாலும், செய்யும் பொழுது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் நினைப்போம், இன்று விதைக்க வேண்டும், நாளையே அறுக்க வேண்டும் என்று நினைப்போம். அந்த வேகத்தில் செடி வளர்ந்து விளைச்சல் தருமா? தராது. அதற்கேற்ற ஒரு காலம் இருக்கும். அப்பொழுதுதான் அது விளைச்சல் தரும். அது வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். பொறுமை பல விதங்களில் இருக்கிறது. சிலர் நம்மை வேதனைப்படுத்தும்படி, கோபப்படுத்தும்படி பேசுவார்கள். அதை பொறுமையோடு பொறுத்து கொண்டு போக வேண்டும். எதற்கெடுத்தாலும் உடனே பதில் கொடுத்து மூடனாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமனாய் வாழ முடியும். ஒரு மனிதன் உத்தமனாய் வாழ வேண்டும் என்றால் பொறுமை தேவை. யோபையாவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் உத்தமன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய நண்பர்கள் வந்து பலவிதமான குறைகளை சொல்லும் போது கூட அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். அதன் பின்பே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். பொறுமை உள்ளவனே உத்தமன். யோபையா உத்தமனாயிருந்தார், அவர் பொறுமையோடு இருந்தார். அதே போல நாமும் இருக்க வேண்டும். நாம் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமை இல்லாதவர்கள் சீக்கிரமாய் கோபம் கொள்வார்கள். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது எதையாவது சொன்னாலும் பேசினாலும் அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. ஒரு வார்த்தை பொறுத்து கொள்ளாமல் சிலர் சொன்ன உடனே கோபப்படுவார்கள். யோசிக்க மாட்டார்கள். கொஞ்சம் நிதானித்து என்ன சொல்லலாம் என்று யோசித்து கூட பேசாமல் யார் ஏதாவது ஒரு சிறு வார்த்தை சொன்னாலும் உடனே கோபப்பட்டு விடுவது. இப்படிப்பட்டவர்கள் பொறுமை இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் மூடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் உத்தமனாய் இருக்க வேண்டும், ஞானியாய் இருக்க வேண்டும் என்றால் பொறுமை அவசியம். பொறுமையாய் இருந்தால் மட்டுமே காரியங்களை பொறுமையோடு காத்திருந்து நிதானித்து யோசித்து செய்கிறவர்களால் தான் அந்த காரியத்தை சிறப்பாய் செய்ய முடியும். மூடரின் இருதயத்தில் கோபம் குடிக்கொண்டும் கோபத்தை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. கோபப்படக்கூடாது. மனதில் அடக்கி வைத்திருப்பதும் கோபப்படுவதற்கு சமம்தான். சிலர் கோபத்தை வெளியே காட்டுவார்கள், சிலர் கோபத்தை வெளியே காட்டாமல் மனதிலேயே வைத்திருப்பார்கள். இருவரும் மூடர்தான். அதிகமாய் கோபப்படவே கூடாது. கோபம் நம் மனதில் இருக்கவே கூடாது. அதுதான் பரிசுத்தம். கோபத்தை மனதில் அடக்கி வைக்கதான் அது டிப்ரெஷன் என்று சொல்லுகிறோம். அது ஒரு வியாதியில் கொண்டு போய் விட்டுவிடும், மனநோயில் கொண்டு போய் விட்டுவிடும். கோபமே படக்கூடாது. ஒருவர் தவறாக நடக்கிறார்கள், நம்மிடத்தில் நம்மை கோபமூட்டுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய சுபாவமாய் இருக்கிறது. அது அவர்கள் இருதயத்தில் உள்ளதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதை நம் இருதயத்திற்குள் ஏன் நாம் சுமக்க வேண்டும்? அவர்கள் குணத்தை நாம் புரிந்து கொண்டு விலக வேண்டுமே தவிர அந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை யோசித்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டுமே தவிர வேத வசனத்தை தியானிக்கலாம், கர்த்தருடைய ஆலோசனையை பெறலாம், அதன் பின்பு நாம் அதற்கேற்றபடி நடக்கலாம். அப்படி இருக்க வேண்டுமே தவிர பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. திடீரென்று உடனே கோபப்படக்கூடாது. உடனுக்குடன் கோபப்படக்கூடாது. கோபம் என்பது குணம். அது தவறல்ல, அது பாவம் அல்ல. ஆனால் உடனுக்குடன் கோபப்படுகிறவன் முட்டாள். எடுத்தவுடன் சொன்னதற்கெல்லாம், சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, இது முட்டாள்தனம். முக்கியமான காரியங்கள், ஆழமான காரியங்களுக்கு கோபம் வருவதே நியாயம். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை பார்க்கும் பொழுது நமக்கு கோபம் வரும். அது நியாயமான கோபம். ஏதாவது ஒரு சிறு காரியத்திற்கெல்லாம் நம்மை குறித்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், இவர் சோம்பேறி என்று சொல்லிவிட்டார், இதற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இப்படி சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் நாம் கோபப்படக்கூடாது. பொறுத்து கொள்ள பழக வேண்டும். உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும். ஒருவன் மனதில் எப்பொழுதும் கோபமாய் இருக்கிறான் என்றால் அவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களை விட முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. இப்பொழுதுதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், முன்பெல்லாம் நான் நன்றாய் இருந்தேன், என் வாழ்நாள் சந்தோஷமாய் இருந்தது என்று எப்பொழுதும் யாரும் சொல்லக்கூடாது. இதை பற்றி தெரிந்து கொள்வது ஞானம் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் விரும்புகிற காரியம் நீ எப்பொழுதும் இப்படி சொல்லாதே என்று சொல்லுகிறார். அதை நாம் சொல்ல வேண்டாம். நம் வாழ்க்கையை பற்றி நாம் எப்பொழுதாவது ஏதாவது பேசும் பொழுது நாம் முன்பிருந்த காலமே நன்றாக இருந்தது, இப்பொழுது நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்,
நல்ல காலம் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் அதாவது இப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டுவிட வேண்டும். முன்பை விட இப்பொழுதே நல்ல காலமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இன்றை விட நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கிறது. இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது ஞானம் அல்ல என்று சொன்னால் அதை விட்டுவிடுவதே நல்லது. வேத வசனத்தை ஆராயவும் புரிந்து கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும். சில இடங்களில் கர்த்தர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து சில காரியங்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பதும் நன்மையே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே முக்கியம். கடந்த காலத்தை குறித்து எப்பொழுதும் பெருமை பாராட்டக்கூடாது. வரும் காலத்தை தவறாக சொல்லவும் கூடாது. அந்த காலத்தில் நன்றாயிருந்தது, இப்பொழுது சரியில்லை என்று சொல்லக்கூடாது. இந்த பேச்சு தவறானது. இது சாத்தானால் உருவாக்கப்படுகிறது என்று பொருள். அப்படி என்றால் இதன் பின்பாக சாத்தானின் செயல்கள் இருக்கிறது. இப்படி பேசினால் அதன் மூலம் நமக்கு பாவம் வரும். அதனால் நமக்கு தண்டனையும் வரும். சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. நமக்கு அதிகமான பணம், சொத்துகள், இப்படிப்பட்ட பொருள்கள் இதையெல்லாம் நாம் பெற்று வாழ்வதை விட ஞானத்தை பெற்று வாழ்வதே சிறந்தது. அதிக பணம், பொருள், செல்வாக்கு, அதிகாரம் இப்படியெல்லாம் நமக்கு கிடைத்தால் அதை வைத்து நாம் வாழ்ந்தாலும் கூட தவறு செய்தால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போக முடியாது. நீதிமானாய் வாழ்வதற்கு ஞானம் முக்கியம். பொன் பொருள் அவசியம் இல்லை, ஞானமே பிரதானம். ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனால் பிரயோஜனம் உண்டு. இந்த வார்த்தைக்கு 2 பொருள்கள் சொல்லலாம். சூரியனை காண்பவர்கள் என்றால் இவ்வுலகத்தில் வெளிச்சத்தில் நடப்பவர்கள், அதாவது இந்த பூமியில் வாழ்கிறவர்களுக்கு ஞானம் பிரயோஜனப்படும் என்று பொருள். ஒன்று. இன்னொரு காரியம், சூரியன் என்பது நீதியின் சூரியனான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். நீதியின் சூரியனான அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது, மெய் ஒளியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது ஞானம் நமக்கு பிரயோஜனப்படும். நாம் ஞானத்தை பெற்று கர்த்தருடைய ராஜ்யத்தை சேருவோம். இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். பாவமற்ற பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு ஞானம் தேவை. முட்டாள் பாவம் செய்வான், பாவத்தை தேடுவான், அது இருளின் வாழ்க்கை. ஞானவான் கர்த்தருடைய வழிகளில் வெளிச்சத்தில் நடந்து பரிசுத்தவானாவான், அது கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். இப்படியாக கர்த்தருடைய ஞானத்தை பெற்று வேத வசனங்களை தியானித்து சகல வாழ்க்கையின் வழிகளையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்கிறோம். அதை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த தெரிந்த ஞானத்தை வைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவமில்லாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்வோம். ஒவ்வொரு மனிதனின் வெற்றி என்பது பரலோகத்தை சேர்வதே. நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பரலோகத்தை சேர்வது, கர்த்தரை அண்டிக் கொள்வதும் நீதிமான்களாய் மறுரூபப்படுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவதுமே ஒரு மனித வாழ்க்கையின் வெற்றியாய் இருக்கிறது. மற்ற எந்த காரியமும் வெற்றி அல்ல. ஏனென்றால் அவைகள் அக்னி கடலில் தான் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருடைய ரட்சிப்பு மட்டுமே நம்மை நித்திய ஜீவனில் சேர்க்கும். அதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கிக் கொள்வோம். கர்த்தரை அண்டிக் கொள்வோம். அவர் திரு பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் அருகே அமர்ந்திருந்து பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வோம். அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.